இந்தியா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு வார பத்திரிகை ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தது. எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட சில முன்னாள் அமைச்சர்கள், நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி சென்னை இல்லத்தில் சந்தித்து மீண்டும் ஒருங்கிணைப்புக்காக வலியுறுத்தியதாகவும், எடப்பாடி பழனிசாமி சத்தம் போட்டு கோச்சிக்கிட்டு ரூமுக்கு போயிட்டதாகவும் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி நான் எதுவுமே பேசுறதில்ல. ஆனால் அந்த வார பத்திரிகையில் அப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. அவங்க இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டாக நடத்துகிறாங்க. அது எந்த மாதிரிங்கிறது எடப்பாடி பக்கத்திலே இருக்கக்கூடிய ஐயா சிவி சண்முகத்துக்கு தான் அது உண்மை தெரியும். அவர் தான் இதை பற்றி அந்த பத்திரிகை போட்ட செய்தி சரியாக தவறான்னு சொல்லணும். நான் பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் எப்படி போகும், லீடர்ஸ் எப்படி மூவ் பண்ணுவாங்க, அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, அதிமுக அரசியல் எப்படி இருக்கும். அப்போ எடப்பாடி கட்சி ஒற்றுமைக்கு வரமாட்டார், தான் கட்சின்னு சொல்லுவார். பாஜகவோட சேர்ந்தால் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கிடைக்காது, லீடர்ஷிப்பும் அடிபட்டு போகும். அதனால எடப்பாடி இப்படி ஒரு முடிவை தான் எடுப்பாருங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இந்த முடிவில் அவர் தலைவராக ஆகிறதுல லாபம் இல்லாதவங்கள்லாம் அதுக்கு எதிராக போவாங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குங்கிறத சொல்கிறது தான் மற்ற அரசியல் விமர்சகர்கள். நான் என்னைக்கும் இந்த ப்ராசஸ் இப்படி நடந்து அவர் பார்த்தாரு இவர் பார்த்தாருங்கிறதெல்லாம் என்னோட பேச்சுக்குள்ளே இருக்காது. ஜூனியருடன் தகவல் இருக்கலாம், அது நான் அதுக்குள்ள நம்ம வரல. சிவி சண்முகம் ரொம்ப கேவலமா திட்டுறாரு. அதாவது சிவி சண்முகம் அம்பேத்கர் சொல்லுவார், ஐடென்டிஃபை த எனிமிம்பார். அதே மாதிரி நம்ம எனிமியா நம்ம அதில் எடுக்கிறது வந்து மிதுன் பழனிசாமிக்கு நம்ம பாடம் படித்து கொடுக்கணுங்கிறதா நம்ம நோக்கம். அதுக்கு ஐயா சிவி சண்முகமே ஒரு கருவியாக வருவாருன்னா கூட அவரை கூட அப்படி நம்ம திருப்பதுக்கு நம்ம தயங்க மாட்டோம். சிவி சண்முகம் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி வருவார்னாலும் வில் பி வெரி ஹாப்பி. ஆனால் சிவி சண்முகத்துக்கு என்ன ஒரு எண்ணம் வந்துட்டுன்னா, நாம் பண்ணுற அரசியலில் அவருக்கும் எடப்பாடிக்கும் ஒரு மோதல் வந்து எடப்பாடியை மோதுனா ஒன்றும் இல்லாமல் போயிருமோங்கிற அச்சம் அவருக்கு வந்திருக்கு. ஸோ எடப்பாடி கிட்ட தன்னோட விசுவாசத்தை காட்டுறதுக்கு என்னை பற்றி பேசுகிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதில் குறுக்க மறுக்க ஓடக்கூடிய சிவி சண்முகத்தை நம்ம எதிரியாக பார்க்காண்டாம். அவருக்கு ஒரு பேக்கிங் இருக்குது. மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசையும், மாநில அரசின் துணையின்றி மத்திய அரசையும் போல்டாக ஏற்று நிற்கிறார். அதை நம்ம இருக்கிறது வரை அதை நம்ம பாராட்டி தான் தீரணும். அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். அதிமுக அரசியலில் ஜெயலலிதா பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு பேசினாங்க. அப்போ சிவி சண்முகம் எங்கே போனார்? ஜாதியை பற்றி ஜெயலலிதா பேசினாருன்னு கேட்டாரா? அடிமையாக தானே இருந்தார். கள்ள இருக்கக்கூடிய ஜாதியை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரமரன்னு சொன்னார். அப்போ சிவி சண்முகம் எங்கே போனார்? ஸோ ஜாதியை பற்றி அரசியலில் பேசுகிறதெல்லாம் வழக்கமான ஒரு இதுதான். அந்த வகையில் சிவி சண்முகத்துக்கு வன்னியர்கள் மத்தியில் விழுப்புரத்தையும் தாண்டி செல்வாக்கு இருக்குன்னு தான் நான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் விக்ரவாண்டியில் அவர் கண்டஸ்ட் பண்ணாதே, தோத்தா ராமதாஸ்கிட்ட தோத்தா கிடைச்ச கெயினும் போயிடுச்சு, ஜெயித்தா சிவி சண்முகத்துக்கு பெருமை. அதனால எடப்பாடி போயிட்டாருன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் வந்து தனக்கும் எடப்பாடிக்கும் வந்து ஒரு கருத்து வேற்றுமை உருவாகி வன்னியர்களை வச்சு எடப்பாடிக்கு எதிராக பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு சிவி சண்முகங்கிறதுல எடப்பாடி அலர்ட் ஆகி ஏதாவது அரசியல் நடவடிக்கையில் தன்னோட அரசியல் எதிர்காலம் பாதிச்சிருமோங்கிற அச்சம் சிவி சண்முகத்துக்கு இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா நான் அவரை பாராட்டி தான் பேசுகிறேன், அவருக்கு பெருமையை தான் சொல்கிறேன். ஸோ எடப்பாடி பழனிசாமியால் அவரோட மோதுனா தன்னோட அரசியல் இது வந்து பாதிச்சதுங்கிற எண்ண ஓட்டத்தில் எனக்கு எதிராக பேசுறது, எனக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறது, சட்டத்தின் சந்து பொந்துகளில் புகுந்து எனக்கு எதிராக நான் நேர்மையாட்டும் உண்மையாட்டும் அவருக்கு எதிராக எந்த எண்ணமும் இல்லாமல் அவரை புகழ்ந்தே பேசி உண்மையை பேசுறதுல அவருக்கு ஜீரணிக்க முடியல. அவங்களுக்கு அந்த ஃபேக்டை ஜீரணிக்க முடியல சிவி சண்முகம் அவர்களுக்கு. அவர் சொன்ன எதுவுமே நான் பேசினதில்லை. நான் லாஜிக்காக சேலத்தில் 38% வாக்கெடுத்த அதிமுக திருநெல்வேலியாக 8% எடுத்துன்னு சொன்னால் அது வந்து சேலத்தில் 10.5க்காகவும் எடப்பாடி வன்னியர்களின் பெருந்தலைவர் ஆயிட்டாரு. திருநெல்வேலியில் நாடார்கள் எடப்பாடிக்கு எதிராக ஃபுல்லாக போயிட்டாங்க, இன்னும் அங்கே தேராது. ராமநாதபுரத்தில் 9% மறவர்கள் எதிராக போயிட்டாங்க. தேனியில் 13%, தேமுதிக இல்லைன்னா அது கூட வராது. ஸோ தென் மாவட்டத்தில் அதிமுக க்ளோஸு, மேற்கு மாவட்டத்தில் அதிமுக சிரமப்படுது. 2வது இடம் அதிமுக தான் இருக்குது. முன்னாலும் பாஜக நல்லா விரட்டி பிடிச்சி அடிக்கிறாங்க. சிட்டி தென் சென்னை மத்திய சென்னையில் விழுந்துட்டாங்க, நீலகிரியில் அமைப்பே இல்லை. இப்படி சில உண்மைகளை நான் சொல்கிறேனே தவிர மற்றபடி சிவி சண்முகம் சொல்கிற மாதிரிலாம் நான் பக்கம் இருந்து பார்த்த மாதிரிலாம் என் சொல்லக்கூடிய வழக்கம் எனக்கு கிடையாது. உங்களுக்கே தெரியும், சில தம்ப்நெயிலில் ஹெட்டிங் போடும்போது சில ஊடகத்தில் போடத்தான் செய்வாங்க, அது வியூவர்ஸை கவர்றதுக்கு அவங்க செய்யத்தான் செய்வாங்க. நான் அப்படி நடந்து இப்படி நடந்ததெல்லாம் கிடையாது. ஆனால் இப்படி தான் நடக்குங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். சிவி சண்முகத்துக்கும் எடப்பாடிக்கும் அரசியல் மோதல் வரத்தான் போகுது. இல்லை அதைத்தான் அவர் பொய்யின்றாரு. அதையும் அவர் பொய்யின்றார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்யின்றாரு. நான் சொல்கிறதெல்லாம் பொய்யா உண்மையாங்கிறது 2024 தேர்தல்
முடிவுல தெரிஞ்சது. அப்படின்னா ஒரு சார்பா பேசுவார்ல, அவரே அதை மறுதளிக்க மாட்டார்ல. அந்த விஷயத்துல ஒரு விஷயம் இருக்கு, நான் எடப்பாடி கூட தான் நிக்கிறேன் அப்படின்றதுக்காக தானே அவர் பேசுறாரு இப்ப எதிர்த்து. அப்படித்தான் பேச வேண்டிய நிலைமையில அவர் இருக்கிறாரு. அது இப்படியே இருக்காது. அவரே எடப்பாடிக்கு எதிராக போக வேண்டிய நிலைமை தான் இருக்கும். சசிகலாவை என்ன சொன்னார், அப்புறம் என்ன சொன்னார் நமக்கு தெரியுதில்ல. அப்போ நீங்க அவருக்கு அந்த ஒரு தரப்புல இருந்து என்னெல்லாம் பிரச்சனை வந்து என்னெல்லாம் இதை நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ நாம பேசுறது உண்மை சுடுது, அவருக்கு உண்மை சுடுது. இனிமே அதிமுக எழும்பாது நம்ம சொன்னா எடப்பாடியோட சேர்ந்து இவர் சிவி சண்முகம் மொழிகிறான்னு தானே அர்த்தம். அப்போ நாம அதுக்குள்ள ஆதாரங்களை வைக்கிறோம். என்டிஏ வந்து 2ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் இருக்கும்னு என்டிஏ வருவாங்கங்கிறது, தேமுதிகவை அவங்க அலையன்ஸில் எடுக்க முயற்சி பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் நாம் சொல்லும்போது அவரால் அதை ஜீரணிக்க முடியல. நாம் தமிழர் சீமான் பிரச்சனையே இதுதானே. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பூத் வைஸ் எங்கே அனலைஸ் பண்ணும்போது 65% கொங்கு வேளாளர்கள் அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அண்ணாமலையும் இருந்தார். 65% வன்னியர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. எங்கள் டீமை வச்சு எடுத்தது ரிப்போர்ட் எங்கள்கிட்ட இருக்குது. அதே வேளையில் மற்ற அட்டவணை பிரிவு சகோதரர்கள் அருந்ததியர், பறையர், நாயுடு, செங்குந்தர்லாம் 10-12% மேலே வாக்களிக்கலை. இது வந்து ஜெயலலிதாவுக்கு அதிமுக இந்த தன்மையில் இருக்காது. இதை நாம் சொன்னதுனால தான் மோடி எல்லாம் விஷயம் தெரிஞ்சு அண்ணாமலை இதை டெல்லிக்கு சொல்லி எடப்பாடி அண்ணாமலையும் சேர்ந்தா கொங்குலே பெரிய நெகட்டிவ் போலரைசேஷன் வந்துடும், நான் கொங்கு வேளாளர்லாம் எதிராக போயிடுவாங்க. இப்போ நான் ஜாட்டுலாம் எல்லாரும் எழுதுறாங்கல்ல, அதைத்தான் நான் கொங்கு வேளாளருங்கிற லெவலில் நான் அதை பேசினேன். அது எடப்பாடி மையம் வச்சு தான். கொங்கு வேளாளர் சமூகத்துக்கு ஒன்றும் பெரிய எதிர்ப்பு இல்லை, எடப்பாடி சென்றிக்கான எதிர்ப்பு தான் அது. அதே மாதிரி இன்னைக்கு விக்கிரவாண்டி எலெக்ஷனில் சீமான் புரிஞ்சுக்கிட்டாரு, எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. தேர்தலுக்கு முன்னே அதிமுக குலைச்சது, தேமுதிக குலைச்சதெல்லாம் சீமான் பேசினார். அப்போ விஜயகாந்துக்கு ஒரு கருப்பு எம்ஜிஆர்னு அந்த அதிமுக ஓட்டு வந்த மாதிரி சீமானுக்கும் வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சீமானுக்கு இருந்தது. ஆனால் சீமானுக்கு அந்த ஓட்டு வராது. சீமானுக்கு அருந்தறி இடஒதுக்கீட ஸ்டாலினும் எடப்பாடியும் ஆதரிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத பறையர் தேவேந்திர குல வேளாளர்கள் ஓட்டு இஷ்யூ பேஸ்டாக தான் சீமானுக்கு வருமே தவிர, சீமானுக்கு வந்து விஜயகாந்துக்கு கருப்பு எம்ஜிஆர்னு எம்ஜிஆர் சொல்லி வந்தது இல்லையா, அந்த ஓட்டு சீமானுக்கு வராது. ஏன்னா கமலஹாசன் வந்து எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல்வாதின்னே சீமான் பேசினார். அதே மாதிரி வீரப்பங்கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு சீமான் பேசினார். அப்போது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவு என்ன, எடப்பாடியால் கூட்டணி அமைச்சிட முடியாது. 8% வாக்கு பலத்தில் எடப்பாடி பலவீனப்படுத்தி ஜம்பாகக்கூடிய சீமான் மீண்டும் தனிச்சு தான் நிற்பாருங்கிறத அவர் தெள்ள தெளிவாக காட்டிட்டார். இதே மாதிரி தான் ஈரோடு கிழக்கு எங்களோட அனலிசிஸை வச்சு தான் எடப்பாடியோட அந்த கூட்டணி அமைப்பு முயற்சியை நாங்கள் வந்து காலி பண்ணோம். ஒருத்தர் கூட 1% ஓட்டு எடுத்து ஒருத்தர் கூட வரமாட்டோன்னு சொன்னோம், அதுதானே நடந்தது. அதே மாதிரி இப்போ சீமான் வந்து எடப்பாடியை பலவீனப்படுத்தலாம். குறிப்பாக அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் ஜெயலலிதா முடிவை தூரத்துக்கு போட்டுக்கிட்டு எடப்பாடி எடுத்த முடிவை சீமான் கேப்சர் பண்ணிட்டாரு. அது பறையர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், ரெட்டலைக்கு ஜெயலலிதா காலத்தில் ஓட்டளிச்சவங்கலாம் அப்படியே சீமான் பின்னாடி போகிறதுக்குள்ள வீகத்தை சீமான் எடுத்து போகிறாரு. இதை நம்ம தெளிவாக உடைச்சி பேசுகிறோம். இந்த மாதிரி உண்மைகளை பேசுறது சிவி சண்முகத்துக்கு கோபமாக இருக்குது. மீண்டும் சொல்கிறோம், சிவி சண்முகத்தை நம்ம எதிரியாக பார்க்கல. அம்பேத்கர் ஐடென்டிஃபை த எனிமின்னு சொல்லும் மாதிரி நம்ம அதில் எதிரியாக பார்க்குறது மிதுன் பழனிசாமியும் அவருடைய தந்தை அதிமுக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு மெரிட்டை நாம் என்றைக்கும் ஒரு வார்த்தை குறைச்சி பேச மாட்டோம். 7.5 கொடுத்தவர், அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டாவை அறிவித்தவர், குடிமராமத்து பணிகள் பண்ணவர், நிலையான ஆட்சியை கொடுத்தவர், சசிகலாவை கண்டெயின் பண்ணவர்னு அவரோட மெரிட்ஸு நிறைய இருக்குது. அதை நம்ம குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் 24 நம்ம அவரை பற்றி சொன்னதெல்லாம் பெரும்பாலும் சரியாயிட்டு. அதே மாதிரி 26 அவரை பற்றி சொல்கிறதெல்லாம் சரியாகும். இதை எப்படியும் தடுத்துடலான்னு சிவி சண்முகம் சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கெல்லாம் நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி தான் நம்ம டார்கெட்டுங்கிறத, அரசியல் ரீதியான ஜனநாயக நெறிப்படையான டார்கெட்டுங்கிறத மாறிக்கிட்டு சிவி சண்முகத்தை போட்டு ஏற்றுட்டு இருக்க கிடையாது. ஏன்னா சிவி சண்முகத்தை நம்ம எதிரியாட்டும் பார்க்கல, சிவி சண்முகத்தை மையமாக வச்சு நம்ம காய்களை நகர்த்தலை. அப்கோர்ஸ் சிவி சண்முகம் தான் பெரிய வன்னியர் சமூகத்தின் பெரிய தலைவர்னு, எனக்கு வட தமிழகத்தில் பெரிய செல்வாக்குன்னு எடப்பாடி அவர் எதிர்த்தாருன்னா சிவி சண்முகத்தோட அந்த நிலைப்பாட்டை கூட நம்ம பாராட்டிட்டு போவோம். இதுதான் நம்ம நிலைப்பாடு. அதுக்காக அவர் நம்ம மேலே கோவப்பட்டுட்டாருங்கிறதுக்காக நம்ம அர்ஜுனனுக்கு எது குறியோ அந்த குறியை விட்டு நம்ம மாற போகிறதில்ல. ஏன் நடிகர் விஜய் கூட அப்பப்போ டீஸ் பண்ணுவோன்னாரும் கூட 4% ஓட்டு வருவாருங்கிறத நம்ம சொல்கிறோம். அவர் கூட எம்ஜிஆர் கமலஹாசன் மாதிரி அவரால் பாதிக்கப்படுறது, நீ செல்லூர் சொல்கிற மாதிரி ஒன்றும் அதிமுக பாதிக்கப்படாதுன்னு சொல்கிறதெல்லாம் போய் அதிமுக தான் பாதிக்கப்படுங்க நம்ம கருத்து. ஏன்னா கமலஹாசன் விஜயகாந்த் வரும்போது சினிமா நடிகர்கள் கட்சி எம்ஜிஆர் ஜெயலலிதா தலைமையில் உள்ள அந்த
பாமர ஓட்டர்ஸை தான் பாதிச்சது. ஆனால் இப்பவும் விஜயால பாதிக்கும்னாலும் பெரிய அளவில் பாதிக்கிறதுக்கு உள்ள வாய்ப்புகள் குறைவுங்கிறதே நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம சொல்கிறது நாளைக்கு கரெக்டாக வரணுங்கிறதுக்காக தான் நம்ம அதை நம்ம ஒவ்வொருத்தையும் அளந்து பார்த்து சொல்கிறோம். அப்படி நம்ம சொன்னதெல்லாம் கரெக்டாக வந்திருக்குது. அதே மாதிரி இதுவும் கரெக்டாக வந்துருமோன்னு சிவி சண்முகத்துக்கு அச்சமாக இருக்கலாம். அதனால நம்மளை பற்றி உண்மைக்கு மாறாக நம்ம சொல்லாததை சொல்லி பொய்யா இட்டு கட்டி மற்றவங்களோட நம்மளையும் சேர்த்து அவர் அந்த நம்ம ஃபேக்டர் சொல்றது உண்மை அவரை சொல்றதுனால நம்மளை பேசியிருக்கிறாரு. அதுக்காக நம்ம சிவி சண்முகத்தை ஜாலியாக தான் பேசுமே தவிர சிவி நம்ம டார்கெட்டும் இல்லை, சிவி சண்முகம் நம்ம எதிரியும் இல்லை. அவர் நமக்கு எதிராக படக்கூடிய வழக்குகளையும் நம்ம சட்டப்படி நம்ம சந்திக்கிறதுக்கும் தயாராக தான் இருக்கோம், வழக்கே வாங்குற லெவலில். ஏன்னா நம்ம அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகலை, எல்லாமே நம்ம சட்டப்படி நியாயப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் ஜனநாயக நெறிமுறைப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். டார்கெட் வந்து சிவி சண்முகமே அல்ல, சிவி சண்முகமே அல்ல. அவர் சும்மா குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். நேற்று திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருக்காரு, 10 அமாவாசைக்குள்ள திமுக கூட்டணி உடஞ்சிரும், எங்க பக்கம் வந்துடும் பாக்குறீங்களா அப்படின்ற. 10 வந்து ஒரு கூடுதலாட்டு அவர் வந்து ஒரு 50ன்னு சொன்னா அது வாய்ப்பு இருக்கு. 16 அமாவாசையில எலெக்ஷன் வந்துருமா? 10 அமாவாசையில அதான் 16ங்கிறது அவர் 32 அமாவாசையில உடையன்னு சொன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? 26 வரை அந்த கூட்டணி உடையாது. வெற்றி பெற்ற கூட்டணி வெற்றி தொடர்ந்து வர அவங்க தொடருவாங்க. இல்ல கட்சியே இப்படி கைப்பற்றிட்டாரு எடப்பாடி பழனிசாமி, ஆட்சியை பிடிக்கிறது அவருக்கு என்ன அவ்வளோ கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆட்சியை இழந்து தானே கட்சியை கைப்பற்றி இருக்கிறாரு. ஆட்சியை இழந்து தானே கட்சியை கைப்பற்றி இருக்கிறாரு. கட்சியை கைப்பற்றினா போதும்னு நினைக்கிறாரு. 13 வருஷம் மாறி கலைஞர் மாதிரி இருந்தாலும் போதும்னு நினைக்கிறாரு. திமுக கூட்டணியை விட்டுக்கிட்டு எடப்பாடி கிட்ட யார் வரப்போறா? 24 யாரும் வராம அது பல என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் தான் அதிமுகன்னு 33% கிளைம் பண்ணாரு. அது தெரியாத வரை யாருமே ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி 1% பலம் உள்ள ஒருத்தர் கூட வரல. இன்னைக்கு பெரிய அளவில் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில் கான்ட்ரிபியூட் பண்ண தேமுதிக கூட அன்னைக்கு 6% பலத்தில் தான் இருந்தது. இன்னைக்கு அவங்க 4% பலத்துக்கு வந்துட்டாங்க. அது ஃபேக்ட், அது நம்ம மறுக்கல, அது உண்மை. எடப்பாடிக்கு அந்த உண்மை நிலைமை தெரியும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அம்மையாருக்கு அது உண்மை தெரியும். 21 எப்படி ட்ரீட் பண்ணான்னு தெரியும். 24 ட்ரீட் பண்ணதோட விளைவு அவருக்கு என்ன லாபம் அரசியல் ரீதியாக வந்திருக்குங்கிறதும் தெரியும். சரி, அதை தாண்டி யார் இவர் கூட அலையன்ஸுக்கு வரா? திருமாவளவனே திமுக காஞ்சிபுரம் கூட்டத்தில் கலந்துக்கிட்டார, எல்லாருமே மொத்தமாக கலந்துக்கிட்டார. இப்போ இவங்க ஒரு கூட்டம் போட்டு அதில் தேமுதிகவையும் புதிய தமிழகத்தையும் முபாரக்கையும் கலந்து வைக்க சொல்ல முடியுமா? முபாரக் மட்டும் ஷுவராக வருவாப்பில். தேமுதிகவை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தான் கூட்டிகிட்டு வரணும். இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் தேவேந்திர குல வேளாளருக்கும் பறையருக்கும் பாதிப்பு ஜெயலலிதா கருத்தை தூக்கி போட்டுட்டாருன்னு இவர் கிருஷ்ணசாமி வெளியேறிட்டார். இதுதான் அதிமுகவுக்கு பொசிஷன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த தேவேந்திர குல வேளாளர் பறையர் சமூகம் வந்து இடஒதுக்கீட்டில் ஜெயலலிதா நிலைப்பாட்டை மாறி எடப்பாடி போனதை மீண்டும் பெரிய அளவுக்கு அதிமுகவை வாஷ் அவுட் பண்ணுவாங்க. அந்த சமூகங்கள் மத்தியில் அதிமுக பெருசு அளவில் பலையினப்படும். இவருக்கு கொங்குல ஜெயிக்கிறதுக்காக ஜெயலலிதா நிலைப்பாட்டில் அந்த மாறி அருந்ததியர் உள்ஒதுக்கீடை இவர் ஆதரிச்சார். அதில் பலனடைய போகிறது கொடுத்த திமுக தான் பலனடையும். இவர் ஆதரிச்சாருங்கிறதுக்காக அந்த மக்கள் வந்து இவர்கிட்ட ஏமாற போகிறதில்ல. ஆனால் இவர் கொங்குக்காக ஆதரிக்கிறாருங்கிறது வந்து தேவேந்திரர்கள்ட்டையும் பறையர்கள் மத்தியிலையும் கடு அதிருப்தி இருக்குது. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது இவரை நம்பி எப்படி திருமாவளவன் கூட்டணி வருவாப்புல? காங்கிரஸ் எப்படி கூட்டணி வரும்? யார் தான் கூட்டணி இவரை நம்பி வருவா? ஓபிஎஸ் டெல்லிக்கு போயிருக்காரு, பாஜகவில் அவர் இணைய வாய்ப்பு இருக்குதுன்னு சில பேர் சொல்றாங்க. அது தெரியல, அப்படிலாம் அவர் போவார். பாஜகவில் அவர் சேர்றதுல பாஜகவுக்கும் லாபம் இல்லை, அவருக்கும் லாபம் இல்லை. பாஜக எண்ண ஓட்டப்படி அவர் அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக செல்வாக்கா இருந்தவர். அதை நிலைநாட்டக்கூடிய அரசியல் வேலைகளை அதிமுகங்கிறது எடப்பாடி இல்லை, எனக்கும் கிளைம் இருக்கு, ஜெயலலிதாவோட முதன்மை தொண்டன் நான் தான்னு தொண்டர்கள் என் பக்கம் இருக்காங்கன்னு அதை எடப்பாடி குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறது தான் பாஜக விரும்பும். அதைத்தான் தனக்கு உரிமை இருக்கு, நியாயம் இருக்குன்னு பன்னீர்செல்வம் செய்துட்டு இருக்காரு. இல்ல அவர் அப்படி இணைகிற மாதிரி இருந்தா அது யதார்த்தத்தில் யோசிக்க கூடியதா, சாத்தியம் இருக்க? இல்ல 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 இல்ல, அதான் இல்லைன்னு சொல்லிட்டானே. அவர் நான் தான் அதிமுக, தொண்டர்கள் என் பக்கம் இருக்காங்க, அது இன்னும் அதிமுக என்னோட போராட்டம் முடியல. ரெட்டலைக்கு அவருக்கு விழுந்த ஓட்டு வந்து தன்னோட ஓட்டுன்னு எடப்பாடி கிளைம் பண்றாரு. இது அதிமுக தொண்டர்கள் ஓட்டு அதுல இருக்கு, எனக்கும் பங்கு இருக்குன்னு அவர் அதை பன்னீர்செல்வம் கிளைம் பண்ணிட்டு போறாரு. அந்த கிளைமை 26 தேர்தல் தான் முடிவு சொல்லும். என்னென்ன வியூகத்தில் அவர் எடுத்து போறாரு, எத்தனை எம்எல்ஏக்கள் ரெட்டலை எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வம் தொடர்பாட்ட வராங்கலாம் 26 தேர்தலில் தான் தெரியும். பட் அவர் அதிமுகவுக்கு கிளைமை எந்த இடத்துலையும் அவர் விடலை. 26ல அதிமுக கிளைமை வந்து வச்சுட்டு தான் இருப்பாரு. அதிமுக கிளைமை அவர் விட்டுருப்பாருன்னா தாமரையில் நின்றுருக்கலாமே, ஜெயித்திருப்பாரு. தாமரையில்னா ஜெயித்திருப்பாரு. அதிமுக கிளைமை விடாதனால்தான் இன்னொரு கட்சி போகாம அது பலாப்பழம் சின்னத்தில் அவர் நின்னார். ஸோ அதிமுக கிளைம் தான் அவருக்கு கிளைம். அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதா இறந்த பிறகு அவரை தான் பெரிய தலைவரை என் பொதுமக்களே ஏற்றுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு உயரத்தில் இருந்தவர். அந்த உயரத்தை நோக்கி அவரோட பயணங்கள் இருக்கும். நான் தான் அதிமுக
உள்ள முக்கியமான தலைவருங்கிறது தான் அவருக்கு கிளைம். பாஜகவில் சேரக்கூடியது இல்லை. அப்படியே அவர் சேரணும்னா 2024 தாமரையிலன்னா அவர் ஜெயித்திருப்பாரு. இந்த கேசி பழனிசாமி அவர்களுடைய ஒருங்கிணைப்பு குழு இப்போ அடுத்த கட்டமா ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமா ஏதோ பெரிய பொதுக்கூட்டம்லாம் போட போறதா சொல்லியிருக்காங்க. அது பெரிய அளவில் கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அப்படி ஒரு எண்ண ஓட்டம் இருக்கு. அதைத்தான் துரைக்கருணா, லட்சுமணன், கேசி பழனிசாமி இப்படி பலரும் அந்த இடத்துக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க. இணைப்புங்கிறது அவங்களோட நோக்கமாக இருக்குது. நான் அதில் உள்ள ஆள் கிடையாது. நான் அதை தெளிவாகவே சொல்லிட்டேன். அதுதான் சிவி சண்முகம் எனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் பொதுவாக பேசிட்டாரு. ஒரு பெரிய லா மினிஸ்டராக இருந்தவர் எது அஃபென்ஸு எது அஃபென்ஸ் இல்லைன்னு கூட தெரியாத ஒரு நபராக இருக்கிறார் அவர். என்னையும் மற்றவங்களையும் எப்படி பிரித்து பார்க்குறது கூட புரியாத நபராக இருக்கார். பட் அவங்க அதிமுக தொண்டர்களை பிரதிபலிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அந்த கருத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதை நம்ம மறுத்துற முடியாது. இன்னைக்கு சீமான் ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக ஒரு கருத்தை சொன்னதாட்டு கேசி பழனிசாமி மட்டும்தான் கமிஷனர் ஆஃபீஸில் ஜெயலலிதாவுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. மற்றவங்க யாருமே அதை பற்றி கவலைப்படலை. ஸோ போலேருந்து இவங்கெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா விசுவாசிகள். அதை காட்டி அவங்க இதை பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு தமிழ்நாடு ஃபுல்லாக அதிமுக தொண்டர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், ஜெயலலிதா அபிமானிகள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது. அதை எடப்பாடி அது ஒரு பொருட்டாட்டே எடுக்கலைங்கிறதும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை. இவங்க அதனால என்ன செய்ய போறாங்கிறத பொறுத்து பார்ப்போம். மீண்டும் வேகமாக தங்களுடைய செயல்பாடுகளை மக்கள் மத்தியில் களத்துக்கு கொண்டு போவாங்கன்னு நான் கருதுறேன். சசிகலா அவர்கள் எழும்பி பார்த்துட்டு சோர்ந்து போய் உட்காந்துட்டாங்களோ? சசிகலா முடிஞ்ச கதை தான். அரசியல் முடிஞ்ச கதையா? என்ன சார்? ஸ்டேச்சர் இருக்கு. பட் இனிமேல் அவங்களுக்குள்ள ஒரு வாய்ப்பை விட்டுட்டாங்க. 2021 தினகரனை அவங்க பூஸ்ட் பண்ணியிருக்கணும். அந்த இடத்துக்குள்ள அவங்க தினகரனா சசிகலா வாங்குறதுல அவங்க தினகரனை அவங்க 5.5க்கு தினகரன் போனவர் 2.5க்கு போயிட்டார். அவங்க 19 தினகரன் அவங்க களத்துக்குள்ள நின்று தினகரனுக்காக நின்றுருப்பாங்கன்னா தினகரன் 15க்கு மேலே போயிருப்பாரு. சசிகலாவும் தினகரனை வச்சு ஒரு ஆளா நின்றுருப்பாங்க. இப்போ அவங்க பேசி ஏதாவது நடந்திருக்கா? என்னவா நடந்திருக்கா? ஊடகங்களும் முன்னமா அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மீண்டும் நான் சொல்றேன், விஜய் 0%, சசிகலா அம்மையார் 0%, தீபா ஜெயக்குமார் 0%. ஆனா ஸ்டேச்சர் இருக்கு. விஜய் ஒரு பெரிய நடிகர். சசிகலா அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி. அவங்க ஜெயலலிதா மரணத்துல அவங்களுக்கு எந்த பங்கு இருக்குதாட்டு நான் உறுதியா அவங்கள என்னைக்குமே நான் விரல் நீட்டி பேசினதுல உள்ளபடி அவங்க மன வருத்தப்பட்டிருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்கிறதான் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் நான் சொல்றேன். உங்களுக்கு ஸ்டேச்சர் இருக்குது. பட் பலம் நிரூபிச்சிருக்காங்களா? பலம் நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்காங்களா? அதாவது தீபா ஜெயக்குமார் ஜெயலலிதாவுக்கு இருந்ததோட பெரிய மாசு வந்தது. முத்திரையர் கிராமங்கள்லாம் என்ன மாசு வந்தது. வன்னியர் கிராமங்கள்லேருந்து வந்தவங்கலாம் பச்சை குத்திட்டு வந்தாங்க. நம்மளே அவங்க வீட்டு முன்னாடி டி நகரில் எத்தனை கடைகள் என்ன இது, அவங்களும் இன்னெலிஜிபிள்னு காட்டிட்டாங்க. பலம் நிரூபிக்கல. அதே அளவுகோல தான் நாம விஜய், சசிகலா அம்மையார், தீபா ஜெயக்குமார் மூணு வரும். விஜய் சீண்டாம இருக்க மாட்டீங்க எங்க போனாலும். நீங்க இதுல நான் வரேன். இதுல உண்மைதானே, பலம் நிரூபிக்காதவர் தானே விஜய். நீங்க 4 பேரை வச்சு அத்தனை பெர்சன்டேஜ் வந்தா அது நியாயமாயிருமா? நான் சொல்லக்கூடிய சார் கொஞ்சம் அவரும் வரட்டும். 27 எந்த கண்டென்ட் போனாலும் அங்க கொண்டு விஜய் இழுத்து வச்சுட்டு அதுக்காக விஜய் தம்ப்லைன்ல வச்சிடாத, ஹெட்டிங்ல வச்சிடாத. நான் 4% அவர் எடுத்தாதான் 4% தகுதியானவர். சரிப்பா, அதுக்கு மேல எடுத்துட்டாருன்னா தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுதியானவர். நம்ம ஏன் அந்த அளவுக்கு போனோம்? தந்தை பெரியார் கடவுள் முன்னாடி வந்தா என்ன இருக்குன்னா இருக்காருன்னு சொல்லிட்டு போறான்னு சொன்ன மாதிரி அவர் 214 கேண்டிடேட் போட்டு நல்ல ஓட்டு எடுத்தாருன்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கு முன்னாடி பேசி அவரை காலி பண்றீங்களேன்ற. இப்போ அவரு இந்த ஸ்டேச்சர்ல தானே இருக்கிறாரு. இப்போ அவர் பலம் நிரூபிக்காம ஒரு கூட்டணிக்கு போறாருன்னு வைங்க, எடப்பாடி கூட போறாருன்னு வைங்க, 1/2% டிரான்ஸ்பர் பண்ணிடுவாரா? அவ்வளவுதானே பண்ண முடியும். பலம் நிரூபிக்காத சிவாஜிக்கு 50 சீட்டு கொடுத்து ஜானகி அம்மையாரு என்னாச்சு? சிவாஜியால் 1/2% கூட ஜானகிக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியல. ஒன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன்னு 50 சீட்டு சிவாஜி கொடுத்தனாலே அதிமுகவை தான் பெரிய கட்சின்னு சொல்றதுலே ஜானகி அம்மையார் முதல்ல கோட்டை விட்டுட்டாங்க. இவங்க விஜயராகவன் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சீட்டு கொடுத்து நான் தான் அதிமுக எம்ஜிஆர் மாதிரி கூட்டணி வச்சிருக்கேன்னு அவங்க ஜெயலலிதா நின்னாங்க. காங்கிரஸ்ல இருந்து 4 எம்எல்ஏவோட வந்த சிவாஜிக்கு 50 சீட்டை கொடுத்து சிவாஜியை பெரிய பல நிரூபிக்காத சிவாஜியை பெரிய ஃபோல்ஸா காட்டி ஜானகி அம்மையார் ஏமாந்தாங்க. அப்படி கொடுத்ததிலே ஜானகி அம்மையாருக்கு ஸ்டேக்ஸே குறைஞ்சு போச்சு. ஜெயலலிதா தான் அதிமுக, ஜெயலலிதா தான் இதை எம்ஜிஆருக்கு வாரிசா இருக்க முடியும். சிவாஜிக்கு 50 சீட்டு கொடுத்த ஜானகி அம்மையார் அவங்களும் தோப்பாங்க, சிவாஜியும் பலகீனம் அடைவாருன்னு ஆகி பல நிரூபிக்காத சிவாஜிக்கு 50 சீட்டு கொடுத்து ஜானகி அம்மையா வீக்கனான மாதிரி பல நிரூபிக்காத விஜய்க்கு எடப்பாடி சீட்டு கொடுத்தாருன்னா
யார் சீட்டு கொடுத்தாலும் அது அவங்களுக்கு வீக் ஆகுங்கிற அந்த கடந்த காலத்து உண்மையின் அடிப்படையில் நான் விஷயத்த சொல்றேன். மற்றபடி விஜய் 214 சீட்டு போட்டுட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணிட்டு நான் சொன்ன 4% தாண்டியே போட்டு அவருக்கு அதில் நல்ல எதிர்காலம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. 29ல் அவர் கமலஹாசன் மாதிரி அவருக்கு ராஜ்சபா போன்ற வாய்ப்புகள் கிடைக்குங்கிறதே நான் மறுக்க வரல. எல்லாமே விஜய் தான் ப்ரூவ் பண்ணணும். நான் இல்லாதது பொல்லாதமா விஜயை சொல்லிட்டேன், பெரிய டான்ஸர்னு சொல்கிறேன், நல்ல ஃபைட்டர்னு சொன்னேன், நல்ல பெர்ஃபார்மர்னு சொல்கிறேன். இன்னைக்கு வேட்டையன் ஓப்பனிங்க்கு அடுத்தபடியாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கோட்டு தான் இருக்குது. ரஜினிக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய மார்க்கெட்டில் இருக்காரு. அதுக்கு கீழே தான் மற்ற ராயன் மற்ற படங்கள்லாம் இருக்குங்கிறதையும் இந்தியன் 2 எல்லாம் இருக்குங்கிறது நம்ம வெளிப்படையாக புக்மை ஷோவில் உள்ள ஆதாரத்தை வச்சு சொல்கிறோம். நம்ம புக்மை ஷோவில் வேட்டையன் ஃபர்ஸ்ட், செகண்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செகண்டாக தான் இருக்குது. ஸோ அது மற்ற நடிகர்ல ஃபர்ஸ்டா இருக்குது. இந்த உண்மையை நம்ம சொல்றோம். அவருக்குள்ள ஓப்பனிங் மினிமம் கேரண்டி நல்லா இருக்குன்னு சொல்றோம். கோட்டு முழுக்க விஜய்க்கு வந்த வசூலுன்னு சொல்றோம். அந்த லியோ வந்து விஜய் பிளஸ் லோகேஷ் கனகராஜ்னு சொல்றோம். இது வெறும் விஜய் தான். இந்த வெங்கட் பிரபுக்கு ஒன்று ஒரு மாநாடு மங்காத்தாலாம் கொடுத்தாலும் அந்த லோகேஷ் கனகராஜுக்குள்ள அந்த அந்தஸ்து வெங்கட் பிரபு கிடையாது. அதான் புக்மை ஷோல அந்த புக்கிங்லேயே அதுக்கு பாதி தான் இது வந்திருக்கு. அப்போ முழுக்க இது விஜய் படம் தான். வந்த வசூல் விஜய்ங்கிற நடிகரை நம்பி வந்ததாங்கிறத சொல்றோம். ஸோ இதில் உள்ள கூடுதல் குறைவுகள் நுணுக்கங்கள், ஏன் சிவகார்த்தியான கெஸ்ட் ரோலுக்கு கூப்பிட்டாரு, ஏன் மைக் படத்தை போட்டு ஒரு அரசியல் பண்ணாரு, எல்லாத்தையுமே நம்ம பேசுகிறோம், உடச்சி பேசுகிறோம், அவ்வளோதான். அதுக்காக விஜய்க்கு டான்ஸை நம்ம குறை சொன்னோமா? சிங்களர்களே ரசிக்காங்க விஜய்க்கு டான்ஸை. நானே சர்க்கார் படத்தை 3 தடவை பார்த்தேன். முருகதாஸ் படம் ரொம்ப ஸ்டைலிஷாக அந்த படத்தில் விஜய் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தை பார்த்தோம், கோட் படத்தை பார்த்தோம். இப்படி நம்ம கோட் படம் ஒரு தடவை தான் பார்த்தேன். இப்படி விஜய் படத்தை பார்க்குறோம், விஜய்க்கு டான்ஸை புகழ்கிறோம். அதெல்லாம் நம்ம என்றைக்குமே அதை படங்கள் வசூலை பற்றியெல்லாம் படம் முடிஞ்ச பிறகு தான் சொல்கிறோமே தவிர தொழிலுக்கு பாதிப்பு வரக்கூடிய அளவுக்கு நம்ம இதுவரை பேசலைங்கிறது விஜய் அறிவார். பீஸ்ட் மினிமம் கேரண்டி படம்னு எல்லாரும் தோல்வி படம்னு சொல்லும்போது சொன்னது நான் தான். அப்போ நம்ம ஆட்சிக்கு என்ன புக்மை ஷோ, மாயாஜால் தேட்டரில் அதிக ஷோ எந்த நடிகர் போடுறாங்கன்னு ரெண்டுமே எவிடெண்டாக வரும். அதை சொல்லிட்டு போகிறோம். அதில் ரஜினிக்கு அடுத்தபடியாக விஜய் தான் இருக்கிறாருங்கிறத சொல்றதுல நமக்கு என்ன இருக்குது? அரசியல்ல அவர் இன்னும் பல நிரூபிக்கல. இந்த கேட்டகரியில ஓபிஎஸும் வருவாரா? எந்த கேட்டகரியில? சசிகலா விஜய் அப்படின்னு ஒரு கேட்டகரி சொன்னீங்கல்ல, சசிகலாவுக்கு பல நிரூபிக்கல. ஓபிஎஸ் இபிஎஸ் கூட சேர்ந்து 33% எடுத்தவர், இபிஎஸ் ஓட சேர்ந்து 19% எடுத்தவர். ஈக்குவல் ஷேர் அவருக்கும் இருக்குது. அது வந்து 24ல் அது இல்லைங்கிற அளவுக்கு ஆனதை கதை முடிஞ்சு போச்சு, அவருக்கு ஷேர் 1% தான்னு எடப்பாடி சொல்றாரு. ஓபிஎஸ் இன்னும் கதை முடியல. 26ல் நான் பலம் கொண்டு அடிப்பேன், எனக்குள்ள பலத்தை சேர்த்துட்டு வந்து நான் அடிப்பேன், என்ன துரத்துனதுனால 13% நீங்க இழந்துட்டீங்க, மீண்டும் பாருங்கிறத ஓபிஎஸ் பண்றாரு. ஓபிஎஸ் வந்து இரட்டை தலைமையா வந்து வாக்கு எடுத்திருக்கிறாரு. இரட்டை தலைமையா ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத போது ரவீந்திரநாத் குமாரை ஜெயிக்க வச்சிருக்கிறாரு. இவங்க அரசியல் களமே காணாதவங்க, காணட்டு நிரூபிக்கட்டு ஒத்துக்கிட்டு போறோம். இப்ப சிவாஜி ஸ்டேஜ்ல இருந்துகிட்டு பல நிரூபிக்காத விஜய்க்கு யாராவது சீட்டு கொடுத்தா சிவாஜிக்கு சீட்டு கொடுத்த மாதிரி தான் கொடுத்தவங்களும் பலையனப்படுவாங்க. இவரும் அதனால ஒன்றும் சாதிக்க மாட்டார். உங்க கையிலே வராத ஓட்டை நீங்க எப்படிங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? அவர் கையில ஓட்டு எடுத்து காட்டுட்டு, விஜயகாந்த் மாதிரி காட்டுட்டு, கமல்ஹாசன் மாதிரி காட்டுட்டு, பவன் கல்யாண் மாதிரி காட்டுட்டு நம்ம ஒத்துக்கிட்டு போறோம். தேர்தல் கமிஷன் சொல்லிட்டா அப்புறம் ரவீந்திர துரைசாமி மறுத்து பேச முடியுமா? நாம சொன்ன சரியாச்சா, அவங்க சொன்ன சரியாச்சான்னா ஏதாவது ஒன்று தான் வரும். நாம சொன்ன சரியாச்சுன்னா ஆனால் கரெக்டாக சொன்னேன்னு சொல்லுவேன். இல்லைன்னா நம்ம கணக்கு என்னங்கிறது நம்ம மறுக்க முடியாதுல்ல. அதுக்கப்புறம் நம்ம கணக்கை மாறி ஒன்று வந்துட்டோன்னா நம்ம ஒரு ஃபீச்சராக ப்ரெடிக்ட் பண்ணுறோம், அவ்வளவுதான். இப்போ அவர் 0 தான் நம்ம சொல்றதுல யார் மறுத்துற முடியும்? ஸோ நம்ம விஜய் பற்றிய நம்ம பார்வை தெளிவான பார்வை தான். ஃபீச்சராக அவர் 4% தாண்ட மாட்டாரு. காரணம் 5வது ஆளாக வராரு நம்ம சொல்றோம். மற்றவங்க அவங்க கருத்தை சொல்லலாம். இது கருத்து. இன்னைக்கு என்ன விஜய்? இன்னைக்கு விஜய் என்ன பலம் நிரூபிச்சவரா? இன்னைக்கு அவர் என்ன விஜயகாந்தா? இன்னைக்கு என்ன கமலஹாசனா? இன்னைக்கு பவன் கல்யாணா? அது இல்லைன்னு சொல்றோம். இவங்க விஜய்க்கு ஒரு ஓட்டை 26ல் கற்பனையா ஒரு ஓட்டை மனசுல வச்சுக்கிட்டு அதே ஓட்டு இன்னைக்கு இருக்குங்கிற மாதிரி முட்டாள்தனமா பேசினா அதை எடப்பாடியே ஒத்துக்க மாட்டார, செல்லூர் ராஜே ஒத்துக்க மாட்டார. யார் ஒத்துக்குவாத? ஊடகத்தில் சில பேர் அந்த வித்தியாசம் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஓட்டு பலங்கிறது 26ல் தான் தெரியும். நான் ஒன்று சொல்றேன், நீங்க ஒன்று சொல்றீங்க. எதுங்கிறது 26ல் தான் தெரியும். இன்னைக்கு விஜய் வந்து ஒரு லெட்டர் பேட் கட்சிக்கு தலைவர் தான். பலம் நிரூபிக்காத சசிகலா தீபா ஜெயக்குமார் மாதிரி தான் இன்னைக்கு விஜய். ஸோ நீங்களே கற்பனையா விஜய்க்கு ஒரு ஓட்டை நிரூபிப்பாருன்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த கற்பனை ஓட்டை இப்போ கொண்டு நிறுத்துறது எப்படி சரி? புரியுதா உங்களுக்கு நான் சொல்ற அந்த கண்ணோட்டம்? ஸோ அவங்க தான் தப்பு.
அவங்க பார்வையில் தான் தப்பு இருக்குது. சரி, மக்களவை தேர்தல் திமுக அணி 47, அதிமுக அணி 23, என்டிஏ 18, சீமான் 8.2. விஜய்க்கு என்ன மக்களவை தேர்தலில் நிக்கல, இப்பவும் நிக்கல. 26ல் நின்று அவர் நிரூபிக்க பலம் தான் அவருக்கு பலம். அது நான் ஒன்று சொல்லலாம், மற்றவங்க இன்னொன்று சொல்லலாம், அது ரெண்டாவது விஷயம், அது ப்ரெடிக்ஷன். ஆனால் இப்போ அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் பெர்சன்டேஜ் இல்லாதவர்னு தானே அர்த்தம். இந்த அடிப்படை உண்மையை மறைச்சிக்கிட்டு இவங்களா ஒரு கற்பனை ஒரு பெர்சன்டேஜை வச்சுக்கிட்டு அது இப்போ விஜய்க்கு இருக்குன்னு பேசுனாங்கன்னா அது என்ன நியாயம்? யார் ஒத்துக்குவா? சிவாஜி மாதிரி, ஜானகி சிவாஜி ஏமாந்த மாதிரி அந்த சம்பவத்துக்கு பிறகு பல நிரூபிக்காத விஜய்கிட்ட யாரும் ஏமாறதுக்கு தயாரில்லை. குறிப்பாக எடப்பாடியும் ஏமாற மாட்டார், சீமானும் ஏமாற மாட்டார். இதுதான் உண்மை நிலைமை. நிறைய விஷயங்களை பயிர்ந்து ரொம்ப நன்றி.